எதை சொன்னாலும் சரி அதை மற்றவங்க கேட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு. அந்த மாதிரி வாங்குறதுக்கான நல்ல நிதி உதவி. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு எது அதிர்ஷ்டங்கள் தரக்கூடியது, என்னென்னவெல்லாம் செயல்கள் செய்தால் நமது ராசிக்கு அதிகமான நன்மைகள் உண்டு, எந்தெந்த செயல்களை தவிர்க்க வேண்டும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்குமே துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2022 வருடங்க. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு புதன்கிழமைங்க. இன்றைய தினம் ஒரு தேய்விரை தினங்க. தேய்விரை அஷ்டமி தினமான இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் வில்வ இலை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வதற்கு கண்டிப்பாக கால பைரவருக்கு நீங்கள் கோயிலுக்கு சென்று அதை கொடுக்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான தீய சக்திகளும் அருகில் வராமல் அண்டாமல் பார்த்துக்கொள்ள அது உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே குரு மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் பகவான் சேர்க்கையும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனுடன் சூரியன் சேர்க்கை பெற்றுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய அருகில் இருக்கிறவங்க, உங்க நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களது சுற்றத்தாருடன் நீங்க கொஞ்சம் பக்குவமா நடந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் நீங்கள் பக்குவமாக மெச்சூரிட்டியா நடந்துக்கிட்டீங்கன்னா நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினம் சில சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க குடும்பத்தோட கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. குடும்பத்துல அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை பெருகும். இன்றைய தினம் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல சிறப்பான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அமைத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல உதவிகரமா இருப்பாங்க. எனவே நண்பர்களின் ஆதரவு மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அது தவிர இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய தோற்றத்தை மிக மிக அழகாக மாற்றிக்கொள்வீர்கள். உங்களுடைய தோற்றம் இன்னைக்கு கண்டிப்பாக மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கலாங்க. இன்றைய தினம் பண வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. ஆனால் தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விடுவது நல்லது. திட்டம் போட்டு செயல்படுத்துங்க. உங்களது செலவுகளை கண்டிப்பாக நல்ல பலன்கள் காத்திருக்குங்க. இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியங்க. பணம் அதிகமாக செலவு செய்யறதுனால என்ன ஆகணும் அப்படின்னா உங்களோட பிளானிங் படி நடக்காம சில விஷயங்கள் போக வாய்ப்புகள் இருக்கு. எனவே பணத்தை கவனமாக செலவு செய்யுங்கள் நண்பர்களே. இன்னைக்கு குழந்தைகளுடைய உடல்நல குறைவு உங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக உங்களை வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். ஆனால் பெரிய விதமான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மதிப்பு, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும். நீங்கள் பேசும் பேச்சுக்களை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அப்படியே கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களது குடும்பத்தில் இன்னைக்கு நிலவக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் சரியான அறிவுரை பெற்று நீங்கள் எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களும் உங்களது குழந்தைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளலாம். அலட்சியம் காட்ட வேண்டாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக நீங்கள் சில ரொமான்ஸ் உணர்வுகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏராளமான வேலைகள் உங்களுக்கு நிறைய இருந்த போதிலும் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய சக்திகள் குறையவே குறையாது, சோர்வுகள் ஏற்படாது. இன்றைய தினம் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்க கொடுத்த வேலைகள் அனைத்தையுமே திட்டமிட்ட நேரத்திற்குள் முடித்து மன நிம்மதி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. கண்டிப்பாக வெற்றிகரமாக அனைத்து காரியங்களையும் முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு. எனவே அனைத்து காரியங்களும் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்க. இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் பொருளாதாரம் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையில இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்பத்துல அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். குழந்தைகள் உடல்நல குறைவு மட்டும் கொஞ்சம் கவலை தரலாம். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. இன்றைய தினத்துல முக்கியமா அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அசைய சொத்துக்களை கூட வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல நன்மைகள் காத்திருக்கு. எந்த வேலைகளும் சீக்கிரமா முடிச்சு முடிப்பீங்க, சக்சஸா முடிச்சு முடிப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு தனிமை விரும்பியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது அன்பான
வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களது அனைத்து கவலைகளும் காணாமல் போகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் பேசுறது எல்லாத்தையுமே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துக்கிட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்னைக்கு அமையுதுங்க. இன்றைய தினத்துல இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை தினசரி நீங்க பெற முடியும். ஸோ மறந்துடாதீங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஊதா கலர் ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. வயலட் கலர் அதை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2. இன்றைய தினம் உங்களை அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 2 அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிய வீடு, மனை, தோட்டம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. அதற்கேற்ப உங்களுக்கு நிதி நிலைமையை நீங்கள் சமாளிக்க முடியக்கூடிய அளவிற்கு இருக்குங்க. எனவே அசைய சொத்துக்களை வாங்கி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளை இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் மனதிற்கு விரும்பிய பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்த பொருட்களை கூட இன்றைய தினம் நீங்கள் வாங்கி மன மகிழ்ச்சி, மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் மற்றும் இதர சுபகாரியம் குறித்த அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். இன்ஃபேக்ட் எல்லா காரியமும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இன்றைய தினம் காலதாமதமின்றி அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இன்னைக்கு இருப்பீங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நபர்கள், புதிய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையின் அன்பின் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உருகி போய் விடக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு அந்யோன்யம், நெருக்கம் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு, ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களது பேச்சில் மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றகரமான மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாமையும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியங்க. அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி புதிய வீடியோக்கள நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்க பெற முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.